இப்போ ஜாமெட்ரிக்ஸ் ப்ரோக்ரஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ A1 A2 A3 இப்படிலாம் இருக்கிறத நம்ம ஏபியில் பார்த்தோம். இங்கே இந்த சீக்வன்ஸை எது கண்ட்ரோலில் பார்க்குறோம்னா ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் இப்போ லைனா A1 A2 A3 அப் டு AN அப்படின்னா ஃபைனட் இது ஒரு சீரீஸ் இருக்கு. இதை நம்ம எப்போ ஜாமெட்ரிக் சீரீஸ்ன்னு சொல்ல முடியும் அப்படின்னா காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ என்னவா இருக்கணும்? கான்ஸ்டன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் AN plus 1 divided by AN equal to constant. என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலா இந்த டேர்ம் ப்ரொசீடிங் டேர்ம் இது சக்சீடிங் டேர்ம் இதை இதால டிவைட் பண்ணும்போது A2 divided by A1 A3 divided by A2 A4 divided by A3 அது போல என்னவா இருந்தாலும் கான்ஸ்டன்ட். இதுக்கு பேர் காமன் ரேஷியோன்னு சொல்றோம். சரிங்களா? இது பேர் காமன் ரேஷியோ, கான்ஸ்டன்டா இருக்கு. அப்ப அத ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். சீக்வன்ஸ் let's say 1/3 -1/2 3/4 9/8 மைனஸ் இஸ் ஜிபியா அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது நமக்கு A1 அதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். இப்போ காமன் ரேஷியோ என்னவா இருக்கணும்? காமன் ரேஷியோ எப்பவுமே இது வந்து இஸ் ஜிபி. காமன் ரேஷியோ the sequence is a GP with the first term 1/3 and the common ratio என்னன்னு கேக்குறாங்க. இப்போ காமன் ரேஷியோ என்ன பண்ணலாம்? இது A2 இது A1 A2/A1. அப்ப என்னது? A2 1/2 divided 1/3 1/2 into 3/1 that is minus 3/2 is a common difference. அப்ப இதை எடுத்துக்கலாம் minus 9/8 into 4/3 because இது வந்து A4 இது A3 division பார்க்கிறோம். that is also common difference. இப்ப பாருங்க என்னது 2 times 1 times இங்க 1 times இங்க 3 times that is also minus 3/2. அப்ப இந்த given series வந்து என்னது GP அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? சரி பாருங்க நெக்ஸ்ட். இப்ப ஒரு சீக்வென்ஸ் A power n equal to 3 power n for all n belongs to natural number. இதுல அசைன் பண்றது எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான் எடுத்துப்போம். இஸ் ஜிபின்னு சொல்லியிருக்காங்க. காமன் ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்க. ஜிபின்னு சொல்லிட்டாங்க. n belongs to natural number, this n belongs to natural number is a GP. What is a common ratio? To find the common ratio. So very simple, as a nth format கொடுத்திருக்காங்க. அப்ப an equal to 3 of 2 power n. அப்ப அடுத்த டேர்ம் என்னவா இருக்கும்? an plus 1 இருக்கும். இங்க பவர் என்ன பண்ணலாம்? n plus 1 ரைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இது ஃபர்ஸ்ட் இது வந்து ப்ரொசீடிங் சக்சீடிங் டேர்ம். அப்ப வந்து இந்த இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுக்கு இது ப்ரொசீடிங் டேர்ம். அப்ப இதுல என்ன பண்ணிக்கலாம்? இதால இதை டிவைட் பண்ணலாம். an plus 1/an. That is also the common ratio. It is constant for AP அப்படினால. AP ன்னு தானே கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணலாம்? ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா? எப்படி? சோ நாங்க nth டேர்ம்லயே இருக்கட்டும். an actually what common ratio தான் கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப நம்ம டைரக்டா நம்பர் எழுதிக்கலாம். 3 2 power n plus 1 கீழ 3 2 power n.
சரிங்களா? இதான் காமன் ரேஷியோ ஆர்னு வச்சுக்கலாம். காமன் ரேஷியோ ஆர்னு தான் நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலாம் அதை இதை ஆக்சுவலா இந்த 3 2 பவர் n இன்டூ 2ன்னு வச்சுக்கலாம் டிவைடட் பை 3 2 பவர் n. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இது கேன்சல் ஆகிடும். மேலே எல்லாமே மல்டிப்ளைல தான் இருக்கு, கீழே அப்போ இந்த பிளாக் அப்படியே கேன்சல் ஆகிடும். ஸோ இப்படி செப்பரேட் கூட பண்ணிக்கோங்க. அப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு 2, ஆர் ஈக்குவல் டு 2. அப்போ இதோட காமன் ரேஷியோ என்ன? ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான் கேட்டிருக்காங்க, வேற ஒன்று. சரிங்களா? சரி, இப்போ சில சம்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபார்முலாஸ் என்னங்கிறதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஜிபியோட ஜெனரல் டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஜிபி nth டேர்ம் ஜிபி ஏஎன் ஃபார்முலா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் நான் என்ன பண்ண போறேன், A1 ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப A2 A1 ஏன்னு எடுத்துக்கலாம். நார்மலா ஏ, அடுத்தது ஏஆர், அடுத்தது ஏஆர் ஸ்கொயர், அடுத்தது ஏஆர் கியூப், இப்படித்தான் நம்ம எழுதிட்டு இருப்போம். எப்படின்னா, பிகாஸ் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ஏதாவது ஒன்று வச்சுப்போம் 5ன்னு. இது ஃபர்ஸ்ட் நம்பர் ஏன்னு வச்சுப்போம். இது காமன் ரேஷியோ 2ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 5 இன்டூ 5, 5 இன்டூ 2 10, அடுத்தது 10 இன்டூ 2 20, 20 இன்டூ 2 40. ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா ஜிபி. நம்ம ஏபி பார்த்துருக்கோம், அது மாதிரி ஜென்ரலா ஜிபி இப்படிதான் இருக்கு. ஸோ இது போல நமக்கு என்ன தெரியுதுன்னா, இதை பார்த்ததுமே இங்க ஏ பவர் ஆர் பவர் 0, அடுத்தது ஏ ஆர் பவர் இங்க என்னது 1 வருது. ஸோ இப்போ இங்க ஏ ஆர் பவர் 2 வருது. ஸோ இதை அப்படியே நம்ம பேட்டர்ன் பண்ணோம்னா என்ன பண்ணலாம், இங்க nth டேர்ம் வரணும். ஸோ ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 0 வரணுங்கல, என்ன வரணும், 1 வரணும். அப்ப ஏ ஆர் பவர் 1 மைனஸ் 1, அப்ப ஏ ஆர் பவர் 0 வந்துருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதான் ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப செகண்ட் டைம் வேணும்னா என்னுக்கு பதில் என்ன பண்ணும், ஏ ஆர் பவர் 2 மைனஸ் 1, தட் இஸ் ஏ ஆர் வந்துருது. இது செகண்ட் டேர்ம். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா nth டேர்ம் மாதிரி தெரியுது. ஸோ ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ்ல nth டேர்ம் ஏ ஆர் பவர் n அப்படின்னு நமக்கு தெரியுது. சரிங்களா? இப்ப சம்ஸ் போடலாம். ஃபைண்ட் த ninth டேர்ம். ஃபைண்ட் த ninth டேர்ம். அப்ப ஜெனரல் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராக்ரஷன் இஸ் 1/4 minus 1/2, 1 minus 2, அப்படியே அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதுல 9th டேர்ம் தான் கேட்குறாங்க. அப்ப ஏ எவ்வளோன்னு தெரியுது. ஏ என்ன, ஏ ஈக்குவல் டு 1/4. அப்ப ஆர் வேணும். டு ஃபைண்ட் ஆர், A2 by A1. அப்ப 1/2 divided 1/4. 1/2 into 4/1. That is 1 times, here 2 times, that is -2. -2 r. அப்ப நமக்கு nth டேர்ம்னா நான் ஃபார்முலா தெரியும். an a r பவர் n. அப்ப nth 9 நால 9. ஸோ ஏக்கு பதிலா என்ன போடலாம், 1/4 போடணும். ஆருக்கு பதிலா 2 போடணும். 2 பவர் n, nth டேர்ம் பதிலா 9. சரிங்களா? ஸோ நமக்கு n-1, சாரி n-1, 9-1. சரிங்களா? அப்ப என்ன வருது, 1/4, இங்க 2 பவர் 8. ஆக்சுவலா இது என்ன பண்ணலாம், இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/2 பவர் 2, இங்க 2 பவர் 8, சாரி மேல வந்து 2 பவர் 8 வருது, இன்டூ 2 பவர் 8. ஸோ இங்க கீழே இருக்கிறத மேல கொண்டு போனோம்னா ஏ 9th டேர்ம், கீழே இருக்கிறத மேல கொண்டு போனோம்னா என்ன பண்ணலாம், 2 power 8 minus 2, that is 2 power 6. So this is the answer, a 9th term. அப்ப என்ன நமக்கு தெரியுது, 2 power 6. அப்ப 2 power 6 னா 2 into 2, 2 into 2.
அப்போ எவ்வளோ வருது 2 2s are 4 4 2s are 8 8 into 64 ஏன்னா 2 power 6 இல்லை அதனால 3 டைம்ஸ் நமக்கு தெரியுது ஸோ இன்னொரு 3 டைம்ஸால மல்டிப்ளை பண்ணி 64 எழுதிக்கலாம் ஆன்சர் இஸ் ஏ 9th ஆன்சர் இஸ் 64 சரிங்களா அடுத்து பாருங்க find the fifth term of progression find the fifth term of progression clear அப்போ 1 comma root 2 minus 1 by 2 root 3 comma 3 minus 2 root 2 by 12 comma 5 root 2 minus 7 by 24 root 3 அப்படியே போயிட்டே இருக்கு இது ஃபர்ஸ்ட் டேர்ம் a1 இது செகண்ட் டேர்ம் a2 இது தேர்ட் டேர்ம் a3 ஃபோர்த் டேர்ம் a4 எல்லாம் ஜிபில இருக்கு ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ் நல்லாவே தெரியுது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 செகண்ட் டேர்ம் இது ஈஸியா நம்ம 6 சொல்லிடலாம் 6 வந்து செகண்ட் டேர்மா தான் இருக்க முடியும் அதனால நம்ம உடனே கிராக் பண்ணியாச்சு என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஃபிஃப்த் டேர்ம் தானே கேக்குறாங்க ஃபைண்ட் தி ஃபிஃப்த் டேர்ம் ரொம்ப ஈஸி ஃபிஃப்த் டேர்மை a ஃபிஃப்த்னு எழுதிட்டு a r பவர் n minus 1 5 minus 1 that is a r பவர் 4 a தான் தெரியுமே 1 ஏங்கிறது 1 தானே வந்திருக்கு அப்புறம் ஆக்சுவலா n வந்து ஈஸியா இருக்கு அதனால செகண்ட் டேர்ம் தான் ஆரா இருக்க முடியும் காமன் ரேஷியோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து a 1ன்னு ஈஸியா தெரியுது செகண்ட் டேர்ம் தான் வந்து கொடுத்துருக்கதே இருக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 இருக்கு இல்லையா அப்ப செகண்ட் டேர்ம் வந்து கொடுத்துருக்கதே தான் காமன் ரேஷியோ இருக்க முடியும் ஸோ அப்ப ரூட் 2 மைனஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2 root 3 சரிங்களா ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபிஃப்த் டேர்ம் அதாவது 4 மைனஸ் சாரி 5 மைனஸ் 1 4 வருதா 4 ஸோ அப்ப a5 equal to root 2 minus 1 whole divided by 2 root 3 whole power 4 இது நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ண வேணாம் ஸோ இப்படியே விடலாம் ஃபிஃப்த் டேர்ம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஃபோர்த் டேர்ம் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஜிபி ஃபைண்ட் த ஃபோர்த் டேர்ம் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் ஜிபி லாஸ்ட்ல இருந்து ஃபோர்த் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க ஃபோர்த் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க அப்படிங்கிற நமக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு அந்த எண்டுங்கல என்ன சொல்லலாம் எண்டுல இருந்து கண்டுபிடிக்கணும்னா எல் 1 by r பவர் n minus 1 எல்ன்றது லாஸ்ட் டேர்ம் சரிங்களா எல்ன்றது லாஸ்ட் டேர்ம் ஆர்ன்றது காமன் ரேஷியோ சரிங்களா சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடலாம் அப்ப பாருங்க லாஸ்ட் எத்தனை டேர்ம் ஃபோர்த் டேர்ம் அப்ப a4 லாஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்கணும் சோ இங்க சீக்வென்ஸ் கொடுத்துருக்கணும் சீக்வென்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க ஒரு சீக்வென்ஸ் எடுத்துப்போம் 3 6 12 24 அப்படியே அப் டு 3072 அப்ப இதுதான் வந்து லாஸ்ட் டேர்ம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க எல் வந்து 3072 1 by r r வந்து என்ன 3 6ன்னு போகுது அப்ப 6 by 3 2 தான் r 1 by r r க்கு பதிலா 2 போட்டுக்கங்க பவர் லாஸ்ட் ஃபோர்த் டேர்ம் 4 minus 1 புரிஞ்சுங்களா ஃபார்முலாவை அப்படியே ட்ரேஸ் பண்ணி நம்மளுடைய வேல்யூஸ் அந்த மாதிரி போட்டாச்சு வேற ஒன்றும் பண்ணல சரிங்களா இப்போ என்ன பண்ண போறோம் 4 minus 1 3072 டிவைடட் பை 4 minus 1 3 இப்போ 1 power 3 அப்ப 1 by 2 whole power 3 னா 1 க்கு பவர் 3 2 க்கு பவர் 3 1க்கு எத்தனை கொடுத்தாலும் அதுதான் அப்ப 2 power 3 மட்டும் போட்டுப்போம் சரிங்களா இப்ப இவ்வளவு வருது இந்த டேர்ம் அப்படி இவ்வளவு வருது அப்ப 2 power 3 னா 8 மா 2 power 3 னா 8 அப்ப 8 ஆல டிவைட் ஆகுதான்னு பாப்போம் சோ 3072 டிவைடட் பை 8 8 தடவை எத்தனை உள்ள இருக்கு 2 3 8s are 24
3 times 24 remaining 6 அப்ப 67 67 குள்ள எத்தனை டைம்ஸ் இருக்கு 8 8s are 64 அப்ப remaining 3 இங்க 32 so first 3 அதுக்கப்புறம் 8 அப்புறம் 32 இருக்கா 32ல 4 times actually 384 times இங்க 1 times 8 இங்க 384 times so actually 384 A4 fourth term கண்டுபிடிச்சாச்சா the position given term ஓட பொசிஷன் என்னன்னு பாருங்க பொசிஷன் என்ன அது எந்த பிளேஸ்ல எத்தனாவது டேர்மா இருக்குது சோ பாத்தீங்கன்னா 2 கப் பாருங்க இப்ப நம்ம பொசிஷனை கண்டுபிடிக்கிறோம் சோ ஜிபி கொடுத்திருக்காங்க எப்படி 2 கமா 1 கமா 1/2 கமா 1/4 கமா அப் டு கொடுத்திருக்காங்க இதுல 1/128 வருது இது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு கேக்குறாங்க அதாவது என்ன என்னன்னு கேக்குறேன் இது எந்த பிளேஸ்ல இருக்குன்னு கேக்குறாங்க சரிங்களா இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2 அடுத்த டேர்ம் வந்து 1 2 ரெண்டா டிவைட் பண்ணி போயிருக்கு அப்ப nth டேர்ம் என்ன கொடுத்திருக்காங்க an equal to 1/128 இதுதான் எந்த டேர்ம்னு கண்டுபிடிக்கிறான் n என்னன்னு கண்டுபிடிக்கிறான் இப்ப நம்ம nth டேர்மோட ஃபார்முலா தெரியும் a r power n minus 1 that is equal to an which is equal to 1/128 அப்ப நம்ம a r power n minus 1 equal to 1/128 அப்ப a வேணும்ல a தான் சீரிஸ்ல கொடுத்திருக்காங்க 2 அந்த 2 இப்படி வச்சுக்கோ 2 r power n minus 1 சரிங்களா இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க சோ ஆரோட வேல்யூலோ ஆரோட வேல்யூ தெரியும் நமக்கு இதான் ஈக்குவல் டு 128 ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆரோட வேல்யூ முன்னாடி இருந்து பின்னாடி 1 ஸோ 1/2 எஸ் அப்ப ஆக்சுவலா அழகா நம்ம இப்படி போட்டுடலாம் 2 இன்ட்டு 1/2 ஹோல் பவர் n minus 1 ஈக்குவல் டு 1/128 என்ன பண்றேன் ரெண்டு சைடையும் என்ன பண்றேன் ஓகே இல்ல இத மேல கொண்டு வாங்க சோ 2 அப்படி இருக்கட்டும் 2 பவர் 1 மைனஸ் n வரும் இங்க 2 ஆல்ரெடி இங்க பிளஸ் 1 இருக்குது இப்போ என்ன வரும் 2 பவர் 2 மைனஸ் n ஈக்குவல் டு 1/128 வருமா அதை அப்படியே கீழே வச்சு எழுதிக்கோங்க இல்ல இதை கொண்டு போய் மேல கொண்டு போய் கூட எழுதிக்கலாம் இப்போ 128 ரெண்டால நான் இது பண்ணணும் 128 6 டைம் 4 டைம் 2 ஆல 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2 ஆல 1 டைம்ஸ் 6 டைம்ஸ் 2 ஆல 8 டைம்ஸ் 2 ஆல 4 டைம்ஸ் 2 ஆல 2 டைம்ஸ் 2 ஆல 1 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7 2 பவர் 7 வருது மைனஸ் 7 மேல கொண்டு போனோம் 2 பவர் 7 மேல கொண்டு போனோம் மைனஸ் 2 பவர் 2 மைனஸ் n ஸோ இப்போ இங்கேயும் பேஸ் 2 ஈக்குவலா இருக்கு பேஸ் 2 ஈக்குவலா இருக்கு பவர்ஸை என்ன பண்ணலாம் ஈக்குவேட் பண்ணலாம் 2 மைனஸ் n ஈக்குவல் டு 7 அப்ப n இங்கிட்டு வந்துடும் 7 2 மைனஸ் 7 ஸோ இப்போ என்ன வருது no 2 minus n equal to minus 7 அப்படிங்கிற நமக்கு ராங் ஆகும் மைனஸ் 7 ஏன்னா இங்க 2 மைனஸ் n ஈக்குவல் டு மைனஸ் 7 தானே ஏன்னா 1/2 பவர் 7 மேல போச்சுன்னா 2 பவர் மைனஸ் 7 ஸோ அதனால 2 மைனஸ் n ஈக்குவல் டு மைனஸ் 7 இந்த n கிட்ட போயிட்டு இது கிட்ட வந்துடும் 2 பிளஸ் 7 ஈக்குவல் டு n ஈக்குவல் டு 9 அப்ப 9th டேர்ம்னு நமக்கு தெரியும் புரியுதுங்களா அடுத்து பாருங்க
5, 10, 20, 40 அப்படியே போயிட்டு இருக்கு. இந்த டேர்ம்ல ஒரு இது 5120ங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. அது எத்தனாவது டேர்ம், என் எத்தனாவதுல இருக்குன்னு கேட்குறேன். பொசிஷன் எந்த இடத்துல இருக்குன்னு கேட்குறேன். அப்ப இதை ஏன்னு எழுதிக்கலாம். 5120. அதே மாதிரி ஏங்கிறது என்ன 5, ஆறுன்றது என்ன 10/5 ஈக்குவல் டு 2. சிம்பிள். a பவர் n ஈக்குவல் டு 5120, a r n minus 1 equal to 5120, a which is that 5, r which is that 2 power n minus 1 equal to 5120. சரிங்களா? இப்ப இதை 5 ஆல டிவைட் பண்ணிடலாம். இதை 5 ஆல டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? ஸோ என்ன 1 நமக்கு என்ன வருது? இந்த 5 ஆல டிவைட் பண்ணும்போது 1 டைம்ஸ் இங்க 1024. 5ல 1 டைம்ஸ் போகும். இங்க 1ல பவுண்ட் ஆகாது. அதனால 2வா நம்ம பண்ணிக்கணும். அப்ப இங்க போது 0 போட்டு தான் எடுத்துக்கணும். ஸோ அப்ப 12ல 2 டைம்ஸ் இருக்கு. அப்ப 2 மீதி இருக்கு. அப்புறம் 20ல 4 டைம்ஸ் இருக்கு. ஸோ அப்படிதான் இதை இது பண்ணிக்கலாம். ஸோ 1024 when 5ஆல இதை டிவைட் பண்ணிடலாம். 1024. அப்ப 2 பவர் n minus 1 equal to 1024. அப்ப 1024க்குள்ள எத்தனை 2 இருக்குது பாத்தீங்கன்னா 11 டைம்ஸ் இருக்கு. 2 பவர் 11 டைம்ஸ். அப்ப எவ்வளவு வருது? 2 பவர் 11 டைம்ஸ் வரும். ஸோ அப்ப 2 பவர் 10 டைம்ஸ் வரும். பாருங்க, செக் பண்ணுங்க. ஃபைவ் 1 2 2 ஆல 2, அப்புறம் ரிமைனிங் 1 5 டைம்ஸ், அப்புறம் 6 டைம்ஸ், 2 1 2 டைம்ஸ் 8 டைம்ஸ், 2 6 டைம்ஸ் 4 டைம்ஸ், 2 3 டைம்ஸ் 2 டைம்ஸ், 2 1 டைம்ஸ் 6 டைம்ஸ், 2 8 டைம்ஸ், 2 4 டைம்ஸ், 2 2 டைம்ஸ், 2 1 டைம்ஸ், 1 2 3 4 5 6 7 8 9 10. n equal to 2 power n minus 1 equal to 2 power 10. Then n minus 1 equal to 10 because இங்க base equal, அதனால powers add பண்ணி powers equate பண்ணிக்கலாம். இப்ப n equal to 11 because இந்த minus 1 இங்கிட்டு போச்சுன்னா plus 1. இப்ப n equal to 11 terms இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப fourth term கொடுத்திருக்காங்க. fourth term, seventh term, last term. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? இங்க 10, இங்க 80, இங்க 2560 கொடுத்திருக்காங்க. Find the first term and the number of term in GP. A என்ன, n என்ன, மொத்த நம்பர் ஆஃப் ஜிபில லாஸ்ட் டேர்ம் கொடுத்திருக்காங்களா, அதனால மொத்தமா எத்தனை இந்த சீக்வன்ஸ்ல எத்தனை இது இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது. மொத்தமா 100 டேர்ம்ஸ் இருக்கா, 50 டேர்ம்ஸ் இருக்கா, கண்டுபிடிங்க. என்ன கண்டுபிடிங்க, ஏ என்னன்னு கண்டுபிடிங்க. நமக்கு க்ளூ கொடுத்துருக்காரு இங்க கீவேர்ட்ஸ் 4th டேர்ம் சொல்லியிருக்காங்க, அதனால A4 ஈக்குவல் டு 10. இங்க 7th டேர்ம் சொல்லியிருக்காங்க, அதனால A7 ஈக்குவல் டு 80. இங்க லாஸ்ட் டேர்ம் சொல்லியிருக்காங்க, அதனால AN ஈக்குவல் டு 2560. இதான் நமக்கு க்ளூ. அப்ப நமக்கு ஏ என்ன நமக்கு தெரியும். ஆக்சுவலா ஏ ஆர் பவர் n minus 1 4 minus 1 equal to 10. ஈக்குவேஷன் 1. இங்க a r பவர் 7 minus 1 equal to 80. என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 1 2 டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா a r பவர் இங்க 6 வரும், இங்க a r பவர் 3 வரும். அதாவது 80 10ஆல டிவைட் பண்ணதுக்கு ஈக்குவல். ஏ கேன்சல், அப்புறமேட்டு என்ன ஆர் இருக்குது, இங்க ஆர் இங்க வந்து 3 வரும், இங்க 1 டைம் ஆர் பவர் 3 மட்டும்தான் இருக்கும் ரிமைனிங். அப்ப எதை அடிச்சோம்னா 8 மட்டும்தான். தட் இஸ் ஈக்குவல் டு 8. சரிங்களா? ஆர் பவர் 3 ஈக்குவல் டு 8 அப்படின்னா கியூப் ரூட் 8 which is equal to 2, r equal to 2 அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஆர் பவர் 3னா 8னா r equal to 8 பவர் 1/3 தானே, அப்ப கியூப் ரூட் தானே, அதனால 2ன்னு தெரியும்.
இப்போ ஏ அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, 2 தெரிஞ்சு, ஆர் தெரிஞ்சிருச்சு. ஆர் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம இந்த ஈக்குவேஷன் 1லேயே 2ல போட்டு ஏ கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா ஈக்குவேஷன் தானே, ஈக்குவேஷன் போய் சொல்லாது. ஏ பவர் ஆர் சாரி ஏ ஏ ஆர் பவர் 3 ஈக்குவல் டு 10. ஏ ஆருக்கு பதிலாக 2 பவர் 3 ஈக்குவல் டு 10. ஆர் பவர் 3னா 8. ஏ ஈக்குவல் டு 10 by 2 பவர் 3, தட் இஸ் 10 by 8. அப்போ எனக்கு ஆரும் தெரிஞ்சிச்சு. ஆர் வந்து 10 by 8. சரிங்களா? ஆரா ஏ சாரி ஏ தெரிஞ்சிருச்சு. ஏ வந்து 10 by 8. ஏ தெரிஞ்சிருச்சு, ஆர் தெரியுது. ஸோ அப்போ என்னால் ஈஸியாக லாஸ்ட் டேர்ம் என்னன்னு சொல்ல முடியும். மொத்தமாக எத்தனை? பிகாஸ் லாஸ்ட் டேர்ம் இங்கே கொடுத்துருக்காங்க 2560. 2560 ஈக்குவல் டு ஏஎன். ஏ ஆர் n minus 1 ஈக்குவல் டு 2560. அப்போ ஏ தெரியும். ஏ என்ன? 10 by 8. 10 by 8. ஆர் வந்து என்ன? 2ஆ? 2. 2 ஈக்குவல் டு 2 பவர் n minus 1. இங்கே ஏன்னா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சதை போட்டோம், ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சதை போட்டோம், n minus 1 அப்படியே போட்டுட்டோம். ஸோ பிகாஸ் இதான nth டேர்ம், லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. எத்தனை இதில் டேர்ம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. n கண்டுபிடிச்சா போதும், 2560. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? 10 இங்கே கொண்டு தான் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 256 மட்டும் வரும். 8 இங்கே இருக்கு, மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 பவர் n minus 1. சரிங்களா? இதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 256 கண்டிப்பா 2 to the power தான் வரப்போகுது. ஏன்னா 8 வந்து 2 power 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி 256 2 to the power தான் வரப்போகுது. 2 ஈக்குவல் டு 1 times 2 times 8 times 2 ஆல 6 times 4 times 2 ஆல 3 times 2 times 2 ஆல 1 times 6 times 2 ஆல 8 2 ஆல 4 2 ஆல 2. ஸோ 1 எத்தனை இருக்குமா மொத்தம்? 1 2 3 4 5 6 7 8 8 times. சரிங்களா? அப்போ 2 பவர் 8 2 பவர் 8. ஓகே, 2 ஆல டிவைட் பண்ணனா 1 ஆக்சுவலாக 2 பவர் 8 வருதா? ஸோ இங்கே 2 பவர் 3 வருது. இப்போ என்ன வரும்? 2 பவர் 11 வரும். 2 பவர் n minus 1 இருக்கு. அப்போ ஆக்சுவலாக பேஸ் ஈக்குவலாக இருக்கு, பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், பவர்ஸை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். -1 இங்கே போச்சுன்னா +1 12 வரும். இப்போ n ஈக்குவல் டு 12. ஸோ மொத்தமாக எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அதில் அப்படின்னா 12 டேர்ம்ஸ் இருக்கும். ஃபைண்ட் GP for which the sum of first 2 terms is -4 and fifth terms is 4 times the third terms. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஜிபி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன கீவேர்ட்? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் இஸ் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ். A1 A2 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? -4 கிடைக்குது. அப்போ இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்தது என்னது சொல்லியிருக்காங்க? ஃபிஃப்த் டேர்ம் A5 இருக்கு இல்லையா? ஃபிஃப்த் டேர்ம், the fifth term is 4 times the third term சொல்லியிருக்காங்க. fifth terms is 4 times the third term சொல்லியிருக்காங்க. fifth term an இருக்குல்ல, an நான் இப்படி படிக்கிறேன். fifth term is not equal to 4 terms, 4 times the third terms. 4 times னா மல்டிப்ளை பண்ணிக்கணும், தேர்ட் போட்டு. ஸோ அப்போ நம்ம ஜெனரல் டேர்ம்ஸ்ல நம்ம இதை இது பண்ணும்போது A5 அப்படி எழுதலாம், A r power 4 எழுதலாம். இங்கே 4 A
ஆர் பவர் 2 எழுதலாம். சரிங்களா? அப்போ இங்கே எல்லாமே கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 வரும். ஆர் ஈக்குவல் டு 2 வரும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் 2 வரும். சரிங்களா? அப்போ ஆர் ஈக்குவல் டு 2 தெரியுது. ஆர் ஈக்குவல் டு 2 தெரிஞ்சுக்கிட்டு. சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்கொயர் ரூட்னால ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 கூட போட்டுக்கலாம். ரெண்டு விதமாக நம்ம ஜிபிஏ எழுதிக்கலாம். மேக்ஸிமம் எப்போவுமே ஸ்கொயர் ஃபோர்த் ரூட்னா அதில் ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் போடணும். ஈவன் ரூட்ஸில் எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் போடணும். ஈவன் ரூட்ஸ் எப்பவுமே ப்ளஸ் ஆர் மைனஸில் தான் போடணும். நமக்கு ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். சரிங்களா? அப்ப ஏவோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு என்ன ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் செகண்ட் டேர்ம் வந்து 4னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ பிளஸ் ஏஆர் ஈக்குவல் டு -4 -4. அதாவது A1 பிளஸ் A2 எதா எப்படி எழுதிக்கிட்டேன்? ஏ தெரியாதுல்ல, நம்ம ஏவை வெளியே எடுத்துடலாம். 1 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு -4. ஆர் தான் எவ்வளோ? பிளஸ் 2 போட்டுக்கோ. 2 போட்டிங்கன்னா ஏ ஈக்குவல் டு -4/3 வரும். இல்லை இன்னொரு விதமா ஆரை வந்து -2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா -4. அப்போ -a ஈக்குவல் டு -4. a ஈக்குவல் டு 4. இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். சரிங்களா? ஏன்னா ரெண்டு விதமா இருக்கு. பிளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா ஈவன் ரூட்ஸ், அதனால பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால ரெண்டு ஆன்சரை நம்ம சொல்லணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் த எப்படி வச்சுக்கலாம்? ஃபைண்ட் 4 numbers forming a geometric progression in which the third terms is greater than the first terms by 9 and second terms is greater than the fourth by 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find 4 numbers forming a geometric progression அப்படின்ட்டு இருக்காங்க. 4 numbers தான் என்ன பண்ணுது? geometric progression GPA ஃபார்ம் பண்ணுது. அதுல தேர்ட் டேர்ம் இருக்கு இல்லையா? தேர்ட் டேர்ம் A3, அதாவது AR தேர்ட் டேர்ம்னா R ஸ்கொயர் போட்டுக்கலாம். அது வந்து is greater than the first term by 9. is greater than the first term by 9. அப்ப தேர்ட் டேர்ம் R ஸ்கொயர் ஈக்குவல் டு is greater than the first term by 9. 9 அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம் விட 9 அதிகமா இருக்கு அப்படின்னு தான் இதுக்கு மீனிங். அப்ப இதை முடிச்சாச்சு. அண்ட்னு போட்டுருக்காங்க. அப்ப இது ஓவர். ஒன்னாவது ஈக்குவேஷன். அண்ட் த செகண்ட் டேர்ம்னா நல்லா ஆர் பவர் 2 - 1 1 தான் வரும். செகண்ட் டேர்ம் இஸ் போட்டுருக்காங்களா, அதனால ஈக்குவல் டு போட்டான். இஸ் கிரேட்டர் தென் எவ்வளோ? இஸ் கிரேட்டர் தென் 4th by 18 சொல்லியிருக்காங்க. அதாவது நாலாவது டேர்மை விட, நாலாவது டேர்ம்னா ஆர் பவர் என்னுக்கு பதிலாக 4/3 போட்டுக்கணும். பை 18னா பிளஸ் 18. அந்த நாலாவது டேர்மை விட 18 அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செகண்ட் டேர்ம். அதனால இத செகண்ட் டேர்மா எப்படி போட்டேன்? AR2 - 1னா A பவர் R தானே வரும். ஸோ அதான் இங்கே போட்டோம். ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணலாம்? ஏவை இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா AR² - A ஈக்குவல் டு 9.
ஏ ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 9. இது ஈக்குவேஷன் 1 பார் வச்சுக்கோங்க. அடுத்தது இங்கே இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்தோம்னா ஏஆர் மைனஸ் ஏஆர் கியூப் ஈக்குவல் டு 18. இதுலேருந்து ஏஆரை வெளியே எடுத்துடலாம். ஏஆர் அப்போ என்ன வருது எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் வருது ஈக்குவல் டு 18. இது 2 பார். இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக இருக்கும். ஃபார்மிக் அந்த முன்னாடி குவாட்ராட்டிக் கியூபிக் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இப்போ பாருங்க, ஏஆர் 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு இங்கே 18, இங்கே 9, 18 இங்கே 9 அடிச்சோன்னா 2 வருது. அப்போ பாருங்க, ஏஏ கேன்சல் ஆயிடுச்சு, இந்த ஏ கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ ஆர் மட்டும் இருக்குது. இங்கே ஆர் மட்டும் இருக்கு. இங்கே 1 மைனஸ் ஆர் ஸ்கொயர், இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 நல்லா தெரியுது, ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இங்கே மைனஸ் ரிமூவ் பண்ணுங்க, மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டு அப்படி எழுதலாம். ஆர் 1 மைனஸ் மைனஸ் ரிமூவ் பண்ணிட்டா ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 வரும். இங்கே மைனஸ் வச்சுக்கோங்க, இங்கே ஆர் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படி எழுதியாச்சு, ஈக்குவல் டு 2 வரும். அப்புறமா என்ன பண்ணலாம், இதை கேன்சல் அவுட் பண்ணலாம். அப்போ மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 2, ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 2. ஸோ நம்ம ஈஸியாக ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை வச்சு நம்மளால ஈக்குவேஷனில் போட்டு ஏ என்னன்னு கண்டுபிடிச்சோம். ஆர் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா ஏ ஆர் வந்து 2 வருதா, மைனஸ் 2வா, மைனஸ் 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 9. இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க. அப்போ ஏ ஆஃப் 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 9. அப்போ ஏ ஆஃப் 3 ஈக்குவல் டு 9. ஏ ஈக்குவல் டு 9/3. ஏ ஈக்குவல் டு 3. இப்போ ஏ வந்து 3ன்னு தெரியுது, ஏ வந்து 3ன்னு தெரியுது, ஆர் வந்து மைனஸ் 2ன்னு தெரியுது. அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 4 நம்பர்ஸ் எழுத சொல்கிறாங்க. 4 நம்பர்ஸை ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் இந்த மாதிரில நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடலாம். ஏ வந்து 3, அடுத்து 3, ஆர் வந்து மைனஸ் 2, அடுத்தது ஏ வந்து 3, ஆர் வந்து ப்ளஸ் 2, ஏ வந்து 3, ஆர் வந்து கியூப். ஸோ இந்த 4 டேர்ம்ஸும் இதுதான். சரிங்களா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் போலாமா? வாட் வில் ₹500 amount to in 10 years after its deposit in a bank which pays annual interest rate of 10% compound annually. இது ஒரு சிபிஎஸ்சி கணக்கு. சரிங்களா? இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னா, நார்மலாக நமக்கு பி ப்ளஸ் பிஆர் பை 100. ஸோ இதை நம்ம வச்சு பிரின்சிபல், ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜில் இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணுறோன்னா, நம்ம இது ஒரு ஏபி மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ பிரின்சிபல் பண்ணுறோன்னா 500 பிகாஸ் இவ்வளோ. அடுத்தது எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா, எவ்வளோ இன் 10 years ஆஃப்டர் இட்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர் வந்து 10% வச்சுக்கலாம். சரிங்களா? ஆர் வந்து 10% வச்சுக்கலாம்.
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலி. வாட் வில் 500 அமௌண்ட் டு இன் 10 இயர்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் டெபாசிட் இன் பேங்க். 500 ரூபா டெபாசிட் பண்றோம் 10 வருஷத்துக்கு. அது ஆனுவலா 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆனுவலா கொடுத்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கொடுக்கும் அப்படின்னா 1 இயருக்கு. ஸோ நமக்கு 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பி பிளஸ் பிஆர் பை 100. பி வெளியே எடுத்துருங்க. 1 பிளஸ் ஆர் பை 100 ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளோ கொடுக்கும். அடுத்த செகண்ட் இயர்ல ஆக்சுவலாக செகண்ட் இயர்ல நம்ம இதை ஏன் இங்கே கொண்டு வந்தோம்னா இது ஜிபி மாறி, அதனால நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கோம். பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 பிளஸ் பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 இன்ட்டு எதால மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஆர் பை 100. இது ஏ, இது ஏஆர் ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம். அடுத்தது இதை பார்த்து அப்படி எழுதிக்கலாம். அப்படின்னா இது ரெண்டுலையும் என்ன காமனா இருக்கு, பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 காமனா இருக்கு. அப்போ ரிமைனிங் உள்ள என்ன இருக்கு, இங்கே 1 பிளஸ் ஆர் பை 100 இருக்கு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 த ஹோல் ஸ்கொயர். புரியுதுங்களா? பாருங்க, இதுலையும் காமனா இருக்கிறது இந்த டேர்ம்ஸ், இந்த பிளாக். இந்த பிளாக் தான் காமன் எடுத்தாச்சுன்னா இங்க 1 பிளஸ் ஆர் பை 100 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண இது வருது. சரிங்களா? அப்ப தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர்ல இவ்வளோ, ஃபர்ஸ்ட்ல செகண்ட் டேர்ம்ஸ்ல இவ்வளோ, தேர்ட் டேர்ம்ஸ்ல பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஸ்கொயர் இருக்குல்ல, அப்புறம் இதோட என்ன பண்ணிக்கணும், பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஸ்கொயர். இங்கே இதால ஆரை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போதானே நமக்கு தேர்டு தெரியும். செகண்ட்னா தேர்டு, இந்த செகண்டோட தேர்டு ஆரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ ஸோ நமக்கு இது என்ன தெரியுது, பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் கியூப்னு தெரியுது. ஸோ எல்லாமே நமக்கு என்ன தெரியுது, இது ஒரு ஜிபிஏ ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியுது. கிளியரா? இது ஒரு ஜிபிஏ ஃபார்ம் பண்ணுது தெரியுது. அட் த எண்ட் ஆஃப் த இதில் ஆக்சுவலா டென் இயர்ஸ்க்கு என்ன வரும், பி பிளஸ் பி ஆஃப் 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 10 வரும். amount at the 10th year amount 10th yearல எவ்வளவு இருக்கு. இப்போ இது P 500, 1 plus R 10 percentage 100% இன்ட்ரெஸ்ட் தானே 10, இங்கே 10. நம்ம சிம்பிளிஃபை பண்ணனா 500, எல்சிஎம் எடுத்தோம்னா 100 வரும், 110 வரும். 110 divided by 100 whole power 10 வரும். ஸோ இது 10 டைம்ஸ், இங்கே 11 டைம்ஸ். 10 by 11 1.1 வரும். 500 1.1 பவர் 10. ஸோ இதுதான் என்ன வரும் போது அமௌண்ட் அட் த எண்ட் ஆஃப் 10 இயர் இவ்வளோதான். ஸோ இதை ஜிபியோடைய அப்ளிகேஷனாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம். சரியாமா?